எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 58 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னி பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஃபேஸ் முகம், ஃபேஸ் ரியாக்ஷன், முகம் பாவனை, தயவு செய்து இதை மட்டும் மாற்றுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த முக பாவனை இருக்கு இல்லையா, நீங்கள் கோவப்படும் போதும் சரி சந்தோஷமாக இருக்கும் சரி, ரெண்டு டைம்லையுமே வந்து மிரரை போய் பாருங்கள். அந்த முகம் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த பொலிவு உங்கள்கிட்ட இருந்தால் தான் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். சரியா? அதனால் முகப்பொலிவுன்றது தேவை. இந்த பதிவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ் ரியாக்ஷன், ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது வந்து நல்லதுக்காகவும் இருக்கலாம், வாட் எவர் எதுக்காக இருந்தாலும், பேட் எதுக்காக இருந்தாலும், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயம் நல்லதுன்னா அப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு விஷயம் ஒரு துக்கத்தில் இருக்கோன்னா அப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும். இந்த முக பாவனைகளை நீங்கள் மாற்றணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றி நீங்கள் மாறணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய முகப்பொழிவு தெளிவாக இருந்தால் தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் வராது. லைஃப்பில் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு என்ன தெரியுங்களா? அனுபவ படிப்பு. இதை வந்து சொல்லும்போது நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நாம் அடிப்படும்போது தான் அந்த அனுபவ படிப்பை ஏற்றுப்போம். அட்வைஸும் அதே மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே மாட்டாங்க. அவங்களா வந்து முன்னுக்கு வந்தால் தான் உண்டு. அனலைஸ் பண்ணி அந்த நேரம் வரும். சரிங்களா? ஸோ அதேமாரி ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றுங்க. ஆமாம். சீலெட்டுக்கு ஹாய்ஸ் உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஃபேஸ் பொலிவோடு இருந்தால் தான் அன்றைய டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். சீலெட்டுக்கு ஹாய்ஸ் உங்கள் சுகன்யா. அதாவது முக லட்சணம் மகாலட்சுமி கடாச்சம், இதுதான் உண்மை. இது ஒரு ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்குங்க. சின்னதாக ஒரு ஷேரிங். சரிங்களா? உண்மை இருந்ததுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. சீலெட்டுக்கு ஹாய்ஸ் உங்கள் சுகன்யா.